2024ஆம் ஆண்டு மற்றும் 5ஆம் ஆண்டிற்கான சட்டசபை கூட்டத்தொடரானது இன்று நிறைவடைகிறது. இந்த சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையின் பொழுது அவர் கூறியது, கலைஞருக்கான நினைவிடமானது வருகின்ற 26ஆம் தேதி அன்று திறக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் அதிமுக கட்சி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சட்டசபையை வெளிநடப்பு செய்தார். காவிரி நடுவே மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் திமுக அரசானது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலிருந்து வெளிநடப்பு செய்கிறார். அத்துடன் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இந்த சட்டசபையில் இன்று முன்வைக்கப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக முதல்வர் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். இந்த சட்டசபை கூட்டத்தொடரானது தேதி குறிக்காமல் ஒத்திவைக்கப்படுகிறது. ஜெம் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் கிருபாகரனுடன் செய்தியாளர் லோகேஷ்.